பசி வாழ்க, உணவு வளர்க. உழவர் வாழட்டும், உழவர் உற்பத்தி செய்த உணவு பெருகட்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் குடுவஞ்சேரிலேருந்து கார்த்திகேயன். இன்று தேதி 26/7/2025 சனிக்கிழமை. இது பார்த்திங்கன்னா எங்கள் மாடி வீட்டு தோட்டம். அதில் 2 தொட்டி போட்டிருக்கேன். இந்த ஆண்டு ஆடி பட்டத்துக்கு நான் ஆடி அமாவாசை முந்தானத்து தான் விதைகளை விதைச்சிட்டேன். இப்போது என்னென்ன விதைகள் வச்சுருக்கேன்னா, மொச்சை, மலை வெண்டை, கஸ்தூரி வெண்டை, வேலூர் முள்ளு கத்திரிக்கான்னு சொல்லக்கூடிய இலவம்பாடி முள்ளு கத்திரி, அப்புறம் காட்டு கத்திரின்னு சொல்லி ஒரு முள்ளு கத்திரி பச்சை கலரில் இருக்கும். அது உள்ளூர் ரகம், காட்டில் தான் வளரும். காட்டில் அந்த மாதிரி வளரக்கூடியது, மணவரையாக வளருது. இதெல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பூசணி விதைங்கள்லாம் போட்டிருக்கேன். எது வருதோ வரட்டும். இப்போது நம்மாழ்வார் ஐயா ஒன்று சொல்லுவார், விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அப்படின்னு. இதை நம்ம சிந்திப்போம். ஏன் விதைகள் உறங்குவதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விதைக்குள் என்ன இருக்குதுன்றதை நீங்கள் சிந்திக்கணும். விதைக்குள் என்ன இருக்குதுன்னா பசி. அந்த பசி தான் அந்த விதையை மண்ணுக்குள் போட்டால் மண்ணோட மண்ணாக ஆகாமல் அது மண்ணை முட்டி வெளியே அது செடியாக மரமாக வளருது. அப்போது அதற்கு காரணம் பசி தான். பசி தான் உணவுக்கு முன்னோடி. இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த வாழ்க்கையை வாழுங்க. அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி. பசி வாழ்க, உணவு வளர்க.